அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ரெசிபி கத்தரிக்காய் பொரித்து சம்பல் தான் செய்ய போகிறேன். அது மரக்கறிக்காரங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை சோறோட தனி வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்னோடய ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன். வாங்க இப்போ பார்க்கலாம். அதுக்கு நல்ல குண்டு கத்தரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதை கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு திரும்பவும் கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு தனியாக விட்டுருக்குறேன். ஏன்னா குயிக்காக பொரிக்கணுன்றதுக்காக உப்பு தண்ணி விட்டுனா இல்லைண்டா வச்சு பொரிக்கணுக்கா உப்பு தூளும் போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேனில் எண்ணெயை விட்டுட்டு பொரித்து எடுத்துக்கொள்ளுங்க. பொரிக்கும்போது கருக விடாமல் கொஞ்சம் அளவாக லைட் ப்ரௌனில் வர மாதிரி இந்த அளவுக்கு பொரித்து எடுத்துக்கொள்ளுங்க. பொரிச்சிட்டு ஒரு பிளேட்டில் டிஷ்யூவை போட்டு டிஷ்யூவில் இறக்கிக்கொள்ளுங்க. இப்போ எல்லா கத்திரிக்காயும் நான் பொரித்து எடுத்துட்டேன். அளவுகள் போட்டுக்கொள்ளலை. நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க. நல்லா சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் சின்ன சின்ன கட் பண்ணி போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். உப்பை பார்த்து போடுங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் பொரிச்சிட்டுக்கிறோம். அதோட கொஞ்சம் தேசி புளி காஞ்சி வச்சுக்க ரெண்டை பொரிச்சிட்டு அதையும் கசக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல ருசியான கத்திரிக்காய் சம்பல் ரெடி ஆயிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.